காது குத்துக்குன்னு வந்து காது குத்து வர்றதுக்குள்ளேயே பிள்ளைக்கு காது குத்து முடிச்சிட்டாங்க. கோயிலை பார்த்துட்டு அப்படியே எல்லாரும் கிளம்பியாச்சு. மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிட்டு தூரல் விழுது. அப்படியே கிளம்பிட்டோம். ஆனா நீங்க இருக்க மொட்டை விட்டாங்களா? நாங்க வரக்குல எல்லாம் நான் அவ சொன்னா வீடியோ இருக்க ஏதாச்சும் வேணா வாங்கிக்கிறீங்கன்னு. சோப்பு லைட் போட்டுக்காங்க. அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. வருஷம் கழிச்சு என்ன சோடுது இப்பதான் எல்லாரும் உடனேதான் அழகு அழகுன்னு சொல்லுவாங்களே. அந்த பாக்கட்டு அழகுனே ஆட்டோல போறியா? இடம் இருக்காங்க வா. ஆட்டோல யார் யார் போவா? இது எங்க பெரியப்பா கோயில்ல அழகா நிக்கி நாங்க போறோம் வருவோம். கோயிலே புனித சாலம். கோயிலுக்கு எதுக்காப்பட இங்க ஒரு கோயில் இருக்கு. கடலு கோயில் இருக்கு. பீச் இவளை பார்த்துட்டு இவளை பக்கம் இவ குண்டா தெரியுறா. வந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க. ஆட்டோ பைக்குன்னு சட சடன்னு போயிட்டாங்க. அடுத்து நம்ம கிளம்பி போகணும். மாமா வரும்போது ஏன் பசிக்குது குண்டாதான் என்னையே வச்சிருப்பா. பொங்கல் கூட வைக்கலையா? காது குத்துனா பொங்க வைப்பாவல்லம்மா. மழை ஏடா இல்லையா? மழை வருது. மலைக்கு இலக்காம டூரிஸ்ட் வர்றாங்க. மழைனா நிக்க முடியாது. உயர்ந்துச்சா தெரியுதாம்மா? இருள கட்டி இருக்கிற தங்கச்சி மரத்தையே காணும் பாருங்க. அதனால மூடு. என்ன வீடியோ? பாமன் பாலத்துல மட்டும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நின்றுருக்கோம். இறங்கி நேரம் பாலத்தையான சுத்தி பார்த்துருக்கேன். மாமாய் வண்டிக்கு முன்னாடி வண்டி இல்ல மாமாய். அந்த ஒரு நின்றுச்சுல ஒரு குட்டியான அதுக்குதான் அந்த பொருள் ஏறிங்க. அதுக்குதான் ஒரு வண்டியுமே இல்லாம இவ்வளவு நேரம் கிடந்தது. இப்பதான்டாங்க யாரா வளரான்னு பாப்பேன். அவ்வளோ தெரியுது. போட்டு வெள்ளம் எல்லாமே துரியா உழுகுது. வேமா எடு. 4 கிலோமீட்டரா? இது 4 கிலோமீட்டர்னால அழகா இருக்கு இடம். ஆனா இப்படி இருக்கிற வீடு தான்டா. இங்கிட்டு தான்டா வாழணும். இந்த மாதிரி இடத்துக்கிட்டு சந்தமான தீவுகளோட போய் இருக்கிறது எங்க ஊர். அன்னைக்கு இது இனி உடியா ஆமா திருட்டு மாமாக்கு ருசி அதிகம். எனக்குலாம் கலவாங்கிற பத்திலாம் கிடையாதுப்பா. அடிப்பாங்க. அது வீடியோ எடுத்துட்டு களவாண்டுட்டு யார்ட்ட அடி விடுறது. அதான் மாங்காய் திருடுன்னு ஆயிட்டுனா சத்தம் இல்லாம திருடிட்டு போயிடணும். வீடியோ எடுத்து திருடுன்னு நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணிடுவாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மாங்காய் திருடிட்டு போயிருக்குன்னு. மேண்டினவங்க கடையா? இங்கிட்டுதான் இருக்கா வீடு? கடல் வீடா? வாக்கிங் தான் உங்களுக்கு. ஏன்னா இந்த பக்கம் பூரா வெறும் மாங்காய் மரமா இருக்கேன். என்ன ஆதாரத்தை பாத்துக்கிறீங்க. திருடுறா எடுத்துட்டா. மாமா ஏன் வேண்டாமியா? எல்லாம் நம்ம வீடா இருக்குமா? ஏன் பாதையில இருந்தா நமக்கு தான்
மாமா இவிக்கு கொண்டு போயிடணும். இவிக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்கானா. தங்கச்சி எடுத்து வாங்கானு கொண்டு போய் கோட்டையில தகரத்துல ஏறச்சுன்னா ஏறுவாய், எதுல ஏறினாலே அழகா இருக்கு. வரும்போது குஞ்சிய நச்சு எடுத்துட்டாங்க சொன்னாங்க. பிள்ளைய ஆட்டோல போட்டு நச்சு கொடுத்துட்டு நம்ம சீஸ் வைங்கம்மா வைங்க. இது ஹைஃபைல இதான் சீஸ். அதான் இப்படி கண்ணில் வை கண்ணில். இதோட இன்னும் செல்ல இந்த வீடியோ மட்டும் தான் ஓடும் பார்த்துக்க. ஏன்னா இதில் அவன் இருக்கான். என்ன மாமா அன்னைக்கு வந்துட்டு நான் இந்த செல்லை வச்சிருக்கேன். அவன் ஆத்தா காதில் போய் இது மாமான்ட்டு சொல்லி வச்சிருக்காங்க. ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். சாடு பயங்கரமா இருக்காப்லடா. ஆனா இங்க பாத்துக்கிறீங்க மாமா ஓரவஞ்சனை பண்ணிட்டா பத்தியில எங்களால இப்ப இலைய போட்டு உட்கார வச்சுட்டு உங்களுக்கு கூட சொத்த கொடுத்துட்டா. ஆண்டவே ஏன் மண்ணு உடுத்துறாவே பேத்த இலைய போட்டு உட்கார வச்சுட்டு எப்படி போயிட்டாங்க. இலைய சாப்பிடுங்க எல்லாரும். குட்டி குஞ்சா அந்த அதுதான் உனக்கு இலை தான் சாப்பிடு. அவங்களுக்கு தான் ஜோர் அங்க வேறு அவ்வளவு பேர் திங்கிறாங்க. நமக்கு மட்டும் எதுவுமே இல்ல. பேசாம நானும் அங்கனே உட்காந்துருப்பேன். மட்டன் பிரியாணியா ஏன் அங்க போட்டுக்கிட்டு வாய் அப்படியே ஒரு பொம்பளை கண்டிப்பா இவ செய்யல. நல்லா இருக்குதா மாமா? இங்க பாருங்க மட்டன் பிரியாணி. ஏன் பிரயாணிக்கு போதுமையா கறி எடுத்து வைய பிள்ளைக்கு. மட்டன் பிரியாணி மட்டன் தான் இருக்கு நிறையா. அடே பாப்பா வந்து சோகமாயிட்டா மட்டனை காணன்ற போது. மாமா 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 வெறிஞ்சோருலையுமே அங்க உம்முன் ஆயிட்டா. அடே பிள்ளைக்கு வெறிஞ்சோத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்கடா. பிரயாணு என்னன்னு வேணும் உனக்கு அடுத்து? சொல்லுங்க குமரி, சொல்லுங்க குமரி. போதும் எவ்வளோ போதும். வெத்தலை போடுறத சொல்லி கொடுங்க மேடம். ஒரு வெத்தலை எடுத்துக்கிறோம். காப்பொடி சுண்ணாம்பு தடவைக்கிறோம். அரைப்பொடி பாக்கு போடணும். ரெண்டு பாக்கு போட்டா சுண்ணாம்பு கூட வந்து போடணும். அது உண்மை வெளியே வந்துட்டு முதல்ல என்ன சொல்லுவாங்க இல்ல முதல்ல என்ன சொல்லுவாங்க வெத்தலை போட்டா செமிக்கும்னு. என்னவா அந்த கை போகும்டா வெத்தலைக்கு அதை சொல்லு. எதை நாக்கு எதோ செவக்குன்னு இங்க பாரு. நாக்கு எப்படி செவக்குன்னு சொல்லு. வெத்தலைக்கு நாக்கு எப்படி செவக்கு? அது வந்து புருஷனா எடுத்து கொடுக்கணும். நீங்க எடுத்து மடிச்சு புருஷங்களை கொடுத்துட்டு வாங்கி திங்கிறதுக்கு செவக்காது. அது நானா எடுத்து கொடுக்கணும். நாக்கு நீட்டு இவளுக்கு எந்த புருஷன் எடுத்து கொடுத்தா? நாக்கு செவந்து இருக்கு. அவளுக்கு நாக்கு செவக்கவே இல்லை. உனக்கு தான் சூப்பரா செவந்து. யாருக்குமே செவக்கல. செய் உனக்கு செவந்திருக்கா?
இந்த புருஷன் எடுத்து கொடுத்தத பாப்போம். இங்கிட்டு வா. நாக்கு செவக்கல செவக்கல. இவளுக்கு தான் நல்லா செவந்து இருக்கு. அவ்வளவுதான் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இனிதே கிளம்பியாச்சு. மாமா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. ஃபங்க்ஷன் முடிச்சு கிளம்பியாச்சு. மணி 3 மணி ஆயிடுச்சு. 4 மணி 5 மணிக்குள்ள போகணும். ஏன்னா அங்கே தம்பி மேலே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே மழை அங்கேயும் பெய்யுமோ மம்முக்கூர்லையும் எல்லா இடத்துலயும் வைங்க. அவளை முக்காடை போட்டு அவளும் கிளம்பிட்டு சரி பாய் சொல்லுங்க. யாருங்க பாம்பன் பாலத்துக்குள்ள வண்டி போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல இருக்க ஒரு ஏரியாவே தெரிய மாட்டேங்குது. தெரியுமாமா எதுவுமே இல்லை. எம்மாடி மழை நேரத்துல எப்படி இருக்கு பாருங்க. மாவன் அண்டாச்சு போய் தெரிய மாட்டேங்குது. இங்கிட்டு பாருங்க இந்த பக்கம் அவ்வளவுதான் புகை மட்டும் தான் இருக்கு. தண்ணியும் தெரிய மாட்டேங்குது.